சரி வெட்டுங்க, கேக் வெட்டுங்க. நானும் வெட்டுறேன் கேக். உனக்கு வேணும். ஸ்வேதா, ஹாப்பி ஜானு டே. இதுதான் என்னோட ஸ்கேனரு. நீங்க ஸ்கேன் பண்ணிடுங்க, நான் எடுத்து கொடுத்துட்றேன். இங்க என்னம்மா கண்ணு கலங்குது? நான் கல்யாணம் பண்ணி போயிட்டா என்ன பண்ணுவேன்? எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஸ்வேதாவோட பர்த்டே. நார்மலாகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நாங்கள் எல்லாரோட பர்த்டேயுமே பயங்கரமா வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். பயங்கரமா நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றதை விட, ஜானுக்கு வந்து எல்லாரோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்றது ரொம்ப பிடிக்கும். அதை விட அவளோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்றது அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது வேற டிபார்ட்மெண்ட். இந்த வீட்லயே வந்து பர்த்டேவை வந்து ரொம்ப ஒரு பண்டிகை மாதிரி கொண்டாடுறது அப்படின்னா ஜானு தான். பட் அவளே வந்து இந்த வாட்டி இல்லை, ஏன்னா அவளுக்கு வந்து எக்ஸாம்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால அவள் வந்து பெங்களூர்ல மாட்டிக்கிட்டா. ஸோ அவள் இல்லாத ஒரு ஸ்வேதாவோட பர்த்டே வந்து நாங்கள் இன்னைக்கு செலிப்ரேட் பண்ண போறோம். சத்திய சோதனை. ஸோ அதான் நீங்களும் பார்க்க போறீங்க. இன்னைக்கு பர்த்டேனா என்ன, இன்னொரு டைம் ஆகலை, இன்னொரு ½ hour இருக்கு, 12 o'clock ஆகுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். हैप्पी बर्थडे टू यू जी, केक शेक है तो फिर बुलाओ जी. என்னது என்னோட சாக்லேட் எடுத்து வச்சிருக்க? சாமி சரணம், ஐயப்ப சரணம், இப்படி எனக்கு திருடி இருப்பேன். பத்திரமா இங்கே இருக்கணும். நான் வந்து பாப்பேன், உன் பர்த்டே முடிஞ்சும் நான் பாப்பேன், புரிஞ்சுதா? நாளைக்கு நான் தான் உன்னை ஸ்கூலுக்கு விட வருவேன். சந்தோஷப்படாத, இதை திருடிட்டு போறியான்னு பாக்குறதுக்காக. சரி, உனக்கு பர்த்டேவா இல்ல இவளுக்கு பர்த்டேவா? புது ட்ரெஸ் தெரியுமா? அப்படியா? உனக்கு புது ட்ரெஸ் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, போ. சரி, ஓகே. மோச்சி அது கொஞ்சம் தெளிவா சொல்லு. போன vlogல வந்து மோச்சி குச்சின்னு ஏதோ பாயாசம் கிண்டிட்டு இருந்தா. ஸ்வேதாக்கு ஏதோ பாசமா வந்து பாயாசம் பண்ணலாம்னு நினைச்சா. ஸ்வீட் அந்த மோச்சி ட்ரை பண்ணேன். சரி, அதிர்ஷ்டத்தோட சூப்பரா இருக்கு. ஒரு வார்த்தை கேக்க ஒரு வருஷம் அது வந்துட்டு எனக்கு ஒழுங்கா வரல. சரி, இதெல்லாம் யாரா அவங்கிட்ட கேட்டா? சிம்பிளா நேத்து ஏதோ பண்ணா. போன vlogல நீங்க பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல. பேசிக்கலி நான் என்ன சொல்ல வந்தேன்னா, போன vlogல ஒண்ணு பண்ணா செட் ஆகல, அதனால அதே இப்படி மாத்திட்டான்னு சொல்ல வந்தேன். உட்காந்து ரெசிபி சொல்லிக்கிட்டு இருக்கா ஜாலியா. ஆக்சுவலி போன vlogல வந்து எனக்கு அந்த ஒரு பிரெட் வித் கார்லிக் பிரெட் பண்ணி கொடுத்தா நல்லா இருந்துச்சு. நானே சொல்லி முடிச்சிடறேன், இல்லைன்னா உட்காந்து அதுக்கு ரெசிபி சொல்ல ஆரம்பிச்சிடுவா. டேய், நிஜமா நீ வந்து நாய் தானா இல்ல வேற எதையும் என்னமாடா? அன்னைக்கா தக்காளி தின்னு வச்சிருந்தான், இன்னைக்கு வர வெங்காயம் தின்னு வச்சிருக்கான். திருட்டு நாய். சாமி சார் இங்க வாங்க. இதோ வந்துட்டேன். சாமி சார் இங்க வாங்க சார். வாங்க சார். என்ன சார் இது? வெங்காயம். இப்படி திருடுறீங்க சார்? நான் கேக்குறேனா? இல்ல, சாமி கிட்ட இப்படி கத்தலாம் கூடாது. ஆக்டிங் குடுக்குறான் சார் அவன். இத மாட்டிக்க. இப்ப என்னோட சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவன் நிக்கிறான். பேசிக்கலி என்ன ஆச்சுன்னா, நம்மளோட ஆன்டி வீட்ல தான் வந்து நம்ம கேக் வெட்ட போறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்களால வர முடியல, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. ஐயோ பாவம். அதனால நாங்க எங்களோட உடம்பு சரி இருக்கிற உடம்பு வச்சுக்கிட்டு நாங்க அங்க போய் கேக் வெட்டிட்டு வர போறோம். அங்க ஒருத்த எங்களுக்கு முன்னாடி ஒருத்த போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான். பிறந்த நாள் இருக்கு, என்னோட நீங்கலாம் ஃபாஸ்டா இருக்கீங்களே. சொல்றேன், 100 வாட்டி தலையை கழட்டி கட்டிட்டான். ஒன்னும் வர மாட்டேங்குதுன்னா என்ன வரணும்? அங்க லாரி, பஸ், காரு. சும்மா வெட்டிட்டு தான் வரப்போம். நல்லா சொல்லு ஸ்வேதா, நல்லா சொல்லு. ஓகே, நாங்க கிளம்பிட்டோம். அப்புறம் என்ன? வாழ்த்துக்கள் ஸ்வேதா, நல்ல எக்ஸாம் எழுது. அப்புறம் எதுக்கு போய்கிட்டு, நாளைக்கு எக்ஸாம் தானே, படுத்து தூங்கலாமா, ரிட்டர்ன் போயிட்டு கேக்லாம் நாளைக்கு வெட்டிக்கலாம். மோசமான எக்ஸாம் நாளைக்கு. அக்கவுண்ட்ஸா? நான் கூட காமர்ஸ்னு நினைச்சேன். அக்கவுண்ட்ஸ் பாத்துக்கிட்டீங்களா? ஓ, அப்படியா விஷயம்? ஓ, பிரின்சிபல் பத்தி நீ ரொம்ப பேசிட்டு இருந்தியா? அது அவர் தானா?
படிக்கல, அவக்கு கேக் வெட்டுறதா முக்கியம் சொல்லி கிளம்பிட்டாங்க. அதுவும் வந்து தேன் மிட்டாய்க்குள்ள தான் வந்து பிட்டெல்லாம் ஒளிச்சு வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டா. ஆளுக்கு 2 எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துருவாளாம். அப்புறம் எக்ஸாம் ஹாலில் வந்துட்டு அப்படியே பிரித்து சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்துட்டு ஸ்வீட்டாக எக்ஸாம் எழுதுவாங்களாம், பிட் அடிப்பாங்களாம். ஸோ என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கேக்கு வெட்ட போற, எவ்வளோ ஜாலியாக இருக்கிற ஸ்வேதா? ஜாலியாக இருக்கியா? மாட்டிக்கிட்ட நீ. இல்ல அக்கௌண்ட் சார் இல்ல, அதை விட ஒரு பெரிய ஆள் ஒண்ணு இருக்கு. ஜானு இதை பார்த்துக்கோ. சாம்பார் ஆப்பு எனக்கு ஜாலியா இருக்கிறாளாம். நான் வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணேன். ஜானு வந்து பர்த்டேனாலே ஜானுனாலே பர்த்டே தான். இதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து உலகத்திலே இந்த பர்த்டேன்ற பேருக்கு பதிலாக ஜானுன்னு மாத்திரலான் இருக்கோம். இந்த வருஷமே நம்மளுக்கு கொஞ்சம் சரியில்லைமா, எல்லாரோட பர்த்டேவும் எல்லாருமே லேட்டா தான் நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கிறோம். அதனால இந்த வருஷத்தை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு அடுத்த வருஷம் மறுபடியும் புதுசா ஸ்டார்ட் பண்ணலான்ற பர்த்டே. ஸோ வந்து ஃபீல் பண்ணாத. நம்ம வந்து ஜானு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அதான் நீ தான் ஃபீல் பண்ணவே இல்லையா? ரொம்ப முக்கிரியா ஸ்வேதா? இல்லையா பாத்துக்கோ ஜானு, போட்டு கொடுத்துட்டேன். சாமிய திந்தகத்தோ ஹாப்பி பர்த்டே ஸ்வேதா. தேங்க்யூ. இரு, உனக்கு ஒரு வீடியோ கால் வர வேண்டியது இருக்கு, அதுக்காக தான் நாங்க மீட்டிங்கு. ஹாப்பி பர்த்டே ஸ்வேதா. தேங்க் யூ கா. என்ன பண்ற? அழுதுட்டு இருக்கா. அழுதுனா அடி வாங்க, அழக்கூடாது. பார்ட்டி பண்றோம் நம்ம பெங்களூர்ல. எப்படி என்ன பர்த்டேனா கொஞ்சம் அழகா இருப்பீங்களோ? எப்படி ஏன் பேசிட்டு இருக்கும்போது சேர நகத்துற? ஸ்வேதா, ஸ்வேதா. சீ, சாமி வச்சுட்டு பேசுற பேச்சா அது? குண்டு, நீங்க கலக்கிறதுக்கு முன்னாடியே பாப்பா அதையோ கலந்து வச்சிட்டா. அதை சாப்பிட்டாங்கன்னா எல்லாருக்கும் கலந்துரும். ஆனா அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணியாட்டி? ஆண்டியா ரெக்டிஃபை பண்ணிட்டா ஆண்டி. போய் தொலை. பாசம். Thank you. ஆமா, இவ பர்த்டே தான். அவளை கொஞ்சம் காட்ட தயவு செஞ்சு. இவ்வளவு பாரு, இவளுக்கு பர்த்டேவா அவளுக்கு பர்த்டேவா? கொடுத்துரு, அதையும் கொடுத்துரு. அதே அவதான் காதல மாட்டேன்டா, கொடுத்துரு அவகிட்டே. இந்தா பிடிச்சுக்க. இப்ப சொல்லு, யாரு என்ன சொல்ல வந்தேன்னா, இன்னைக்கு உன் பர்த்டே இல்ல, நீங்க வந்து செலிப்ரேட் பண்றதா உன் பர்த்டே, அதனால நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. ஃபீல் பண்ணாத, உள்ள இருக்கிற கேக்க நானே வெட்டிக்கிறேன் அப்படின்றா. சேர்த்து வச்சு கலாய்க்கிறதுக்கு எனக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் இல்ல. என்னம்மா இப்படி பண்ணிட்டே நீ ரொம்ப எதிர்பார்த்தமா உன்ன குழந்தைக்கு கேட்டு நீ இல்லாம வெட்டுறமா நாங்க. எக்ஸாம் இல்லனா நான் எப்படியாவது வந்திருப்பேன். அது எப்படி ஸ்வேதா பர்த்டேக்கு நான் வந்து ஸ்வேதா, உனக்கு ஒரு கேக் நான் வாங்கி வச்சிருக்கிறேன். ராட் கேக். சரி வெட்டுங்க, கேக் வெட்டுங்க. நானும் வெட்டுறேன் கேக்கு. எங்க காட்டு. உனக்கு வேணும் இந்த கேக்க திங்கணும். எப்படியே தர மாட்டோன்னு நீ அங்க வாங்கிட்ட. கரெக்டா கட்டுட்டா. தான் வாங்கியிருப்பேன். சரி, கேக் வாங்கினா இவ கூட சேர்ந்து வெட்டலாமேன்னு தான் கேக் வாங்கினேன். அப்படி குண்டுசாமி, அடுத்த வருஷத்துல இருந்து நாங்க என்ன முடிவு பண்ணிருக்கிறோம்னா, ஸ்வேதா ஜானு, அம்மா ஜானு, பாப்பா ஜானு, ராம் ஜானு தான் சொல்லுவோம். எதுக்கு தெரியுமா? அவங்கவுங்க பர்த்டேக்கு. ஏன்னா பர்த்டே விட நீ தான் அதிகமா செலிப்ரேட் பண்ணிருக்க. ஆமா, பர்த்டேனா எப்படி இருக்கணும் பாரு. அவ பர்த்டே நான் கேக் வாங்கி வச்சிருக்கேன். அதான் அதனால மாத்தியாச்சு அபிஷியலி. ஆன்ட்டி, இப்ப நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? ஹாப்பி ஜானுவரி. இவளுக்கு ஹாப்பி ஜானு. ஸ்வேதா ஜானு. பாட்டு பிடிச்சிட்டாங்க. ஸ்வேதா, Are you okay? Today is my birthday. ஹாப்பி ஜானுடே. Thank you. எஸ் கம். Oh my god, இதான் கேக்கா? இதுதான் நம்ம கேக். பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு. கேட்கணும்னு ஒரு போன் அடிக்கிறா. தெரியும், இவ்வளவு நேரம் ஆச்சு. ஒரு ரவுண்ட் சுவிட்ச் ஆஃப் போயிட்டு வரேன்னு போனவா 10 நிமிஷம் கழிச்சு இப்போ போன் அடிக்கிறானா. ஹலோ, சொல்லுங்க சாமி. பர்த்டே கேள் வேணுமா, கேக் வேணுமா?
அவ கூட கத்தி சைஸ பாருங்க. கேக் வெட்டலாம் வாங்க. என்ன ஷார்ப்பு. கேக் வெட்டலாமா ஆளையே வெட்டலாமா? ஸ்வேதா ஐயோ குடுத்துட்டியா கேக்கு? சாப்பிட்றாத இரு. மேக்க விஷ் பண்ணோம்ல. மேக் அ விஷ் கா மேக் அ விஷ். சரி சாப்பிடு, அப்புறமா பண்ணிக்கலாம். கேண்டிலே குடுக்கல. கேண்டிலே இல்ல கிட்ட மாச்சத்துல டிப். சரி இரு, நான் ஒரு கேண்டில் தரேன். பத்தி குச்சி பத்தி காதுடா. நாளைக்கு காலையில நான் இருந்தேன்னா வீடியோ vlog கண்டினியூ ஆகும். அவங்க அக்கா வாங்கி கொடுத்த டிஷர்ட். எங்க அக்கா ஞாபகமா நான் போட்டுருக்கேன். இந்த சமயத்துல நான் என் மருமகளையும் எங்க அக்காவையும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அப்ப எங்க அண்ணனை நீ மிஸ் பண்ணல. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. எங்க அண்ணனை அதுக்கு மேல நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அவங்க அவ்வளவு தூரத்துல இருக்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாருக்கும் அந்த கேக் கொடுத்தா நல்லா இருக்கும். எல்லாரும் உன்னோட பர்த்டேக்காக தான் வந்திருக்காங்க. எத்தனை ரவுண்டு போயிட்டு இருக்கு கேக்கு? என்ன இந்த நக்கு நக்குறாரு? நக்கீரர் பரம்பரையோ? சரி என்ஜாய் பண்ணுங்க. நான் வந்து படுக்கணும். காலையில நான் 6 மணிக்கு படிக்கணும். சரி. நீ கொஞ்சம் சாப்பிடு. அவளுக்கு நான் கொடுத்த பீஸையும் எனக்கு ரிட்டர்ன் கொடுக்குற பீஸையும் மட்டும் பாருங்க. என்னமா இருக்குதுல இந்த என் கையில இருக்கிறது இன்னும் கொஞ்சம். கண்டிப்பா இது வந்து கொஞ்சம் ரிலேட்டபிளா இருக்கும் ஸ்வேதா. எல்லா கேங்லயும் ஒருத்தர் இருப்பான். அதாவது கல்யாண வீட்டுக்கு போனா அவன் தான் மாப்பிள்ளை. பர்த்டே ஃபங்க்ஷன் போனா அவனுக்கு தான் பர்த்டே. வளகாப்புக்கு அவன் தான் வளகாப்பு. வேற நான் மாலை போடலன்னா நான் வேற சொல்லிருப்பேன். அந்த மாதிரி ஒருத்தர் கேங்ல ஒருத்தர் இருப்பான். அவன் தான் இவன். இவன் இருக்கானே. கல்யாணத்துக்கு வர வேணாம். எனக்கு இந்த கிஃப்ட் 2 gift வந்ததுங்க. அண்ணம்மா பர்த்டே. அண்ணம்மா பர்த்டே. இது என்னோட gift. குடுமா ஏமா குடு. சாக்லேட் கையில வச்சிருக்காங்க. இதே சாக்லேட் எனக்கு. இதே கிளிப் எனக்கும். எனக்கு சாக்லேட் கூட சரி ஓகேன்னு ஒத்துக்கிறேன். என்னது இது கிளிப்? மனசு கஷ்டப்படக்கூடாதே அப்படின்றதுக்காக பண்ணிருக்காங்க. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? நான் மறுபடியும் பிறக்கிறேன். நீ கூட பிறந்துரு. இது அவ கேட்டா. இத நாளைக்கு ஸ்கூலுக்கு போட்டு போறியா? உங்க ஸ்கூல்ல அலௌடா? எங்க ஸ்கூல்ல அலௌட். எக்ஸாக்ட்லி தட்ஸ் கரெக்ட். தட் இஸ் தி மேட்டர். எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் இல்லைங்க. உங்க ஆள் எல்லாம் பெங்களூர்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கா. அதனால தான் நாங்க தைரியமா பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த பையன் இருக்கட்டும் அம்மா. ஸ்வேதாக்கு வந்து gift கேஷ் கொடுத்தாங்க. பாப்பா அனுப்பிச்சு விட்டு வாங்க சொல்லி இருக்கணும். எதுக்குன்னு பாருங்க. நான் குடுங்க. நான் பிள்ளை ஆசைப்படுதில்ல குடுங்க. ஏய் ஸ்வேதா எல்லாம் பண்ணாதீங்க. ஓகே. அவளே வந்து gift வாங்கிட்டு இருக்காங்க. வா. 2 seconds later. வாங்கியா? பர்த்டே gift கொடுத்தாங்க. அண்ணன் எடுத்துக்கிட்டேன். இந்த அமௌண்ட் தான் நீ செலவு பண்ணாத. நான் பார்த்து செலவு பண்ணிடுறேன். ஏய் அண்ணா பர்த்டே gift நல்லா இருக்குடா. சூப்பர். பார்த்து செலவு பண்ணிக்கிறேன்டா. ஸ்வேதா ஐயோ கூப்பிடுறானே. நான் கேட்கல. நீயா கொடுத்தறாம வச்சுக்கிறேன். பசங்களுக்கு gift வேணுமா? நீங்க கேஷ் வச்சிருக்க மாட்டீங்கன்னு தெரியும். அதுக்கு இதான் என்னோட ஸ்கேனரு. நீங்க ஸ்கேன் பண்ணிடுங்க, நான் எடுத்து கொடுத்துறேன். ஆட பிச்சைக்காரனாயே. நான் சொல்றேன் நீ ஸ்கேன் பண்ணி நான் கேஷ் அவுட் கொடுத்துறேன். ஏல இந்த பேய் இருக்கு உங்களுக்கு. இல்ல கேஷ் வேண்டாம்ண்ணா. ஐயோ இல்ல வேணாம். இங்க பண்ணி விடுங்க. பரவாயில்ல போனா போகுது. இது வந்து அது வந்து அவங்க gift இல்ல, ராமுக்கு gift கேக்குறாங்க. என்னடா நான் ஸ்கேன் பண்ண சொன்னா ஏங்க ஸ்கேன் பண்ண சொல்றீங்க? வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். ஆச்சி அப்படியே நழுவுது பாரு. நான் இன்னொன்னு வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு அது மட்டும் நீ புடிங்க. நான் காட்றேன். நீங்க அவ்வளவுதான். அங்க பாருங்க. ஐயா செஞ்சு ஐயா 200 ரூபாய் கேட்டதுக்கு 400 ரூபாய் இல்ல ஐயா. ஐயா கோடான கோடி. வேற பசங்களா அறிவு இருக்காடா உங்களுக்கு? பாரு உனக்கு 200 உனக்கு 200. கம்பெனி 50. The next day. சுமேதா அண்ணா
வணக்கம். வணக்கம். ஸ்கூலுக்குலாம் போயிட்டு வந்துட்டியா? ஸ்வேதா, வீட்டுல யாரோ திருட முகுந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? என் தேன் மிட்டாய் பாக்கெட்டே காணும். ஐயோ, யாரது? யாருன்னு தெரியலையே. கையில மட்டும் கச்சான்னு வைங்களா, அவன் அப்படிதான் கொன்னுடுவேன் அவன். எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். தான் இருக்கு. இந்த பாரு பாதி காலி பண்ணியாச்சு. உங்களுக்கு இவ்வளவு தேன் மிட்டாய் பிடிக்குமா? நான் நல்லா ஸ்டைலா போய் கிறிஸ்பலோலாம் குட்டா என் ஃப்ரெண்ட்ஸ் தேன் மிட்டாய் ஒளிச்சு வச்சு திங்குறாளுங்க 3-4. அப்ப நீதான் எடுத்துட்டு போனியா? இல்ல இல்ல, கேண்டீன்ல வாங்குறேன் நான் தேன் மிட்டாய். நான் பர்த்டே கேர்ள் கிட்ட நான் உன்னை வந்து போட்டு கொடுக்குறேன். அவ வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணி ரொம்ப டயர்டாயி அவ தூங்கிட்டா. ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தோடனே தூங்கிட்டா. நீ என்னடான்னா தேன் மிட்டாய் திருடிட்டு போறேன். கோனா போய் மன்னிச்சு விட்டுறேன். நல்ல கலெக்ஷனா? ஒரு வாரமா கூவி கிஃப்ட் வாங்கிட்டேன். ஆக்சுவலி 17th பாத்தீங்கன்னா என்னோட பர்த்டே தான். ஆனா நீங்க அதை மனசுல வச்சுக்கணும்லாம் அவசியமே இல்ல. அதானே? அப்படிதானே? ஆமா, கிஃப்ட் எல்லாம் எதுவும் வேண்டாம். இதான் லேபிளையோட வெப்சைட் லிங்க். இதெல்லாம் எதுவும் வாங்க வேண்டாம். இது வந்து நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் இப்படி ஒட்டி விட்டு இப்படியும் போட்டுக்கலாம். வெல்கம் டு மேஜிக் ஷோ. சரி, ஓகே ஓகே, சூப்பரா. உங்க அக்கா உனக்கு ஒரு gift வச்சிருக்கா. அழ தயாரா? சாப்பு காட்டுல உங்க அக்கா நீ ஸ்கூலுக்கு போயிருக்கும் போது என்ன காரியம் பண்ணிருக்கா தெரியுமா? ஆன் பண்ண. படிக்க தெரியுமா உனக்கு? பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. இங்க என்னம்மா கண்ணு கலங்குது? இத போட்டுட்டு அவ உட்காந்து ஒரே அழுக. என்ன ஒரே அழு குடும்பமா இருக்குது. என்ன ஸ்வேதா, அதை மேல தள்ளிட்டு பேக்ரவுண்ட்ல வேற ஏதாவது பார்த்துட்டு இருக்கியா? இந்த போஸ்ட் நீங்க பார்க்கணும்னா இன்ஸ்டாகிராம்ல கீர்த்தி ஸ்ரதா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டிருப்பா. இதான் வந்து ஜானோட ஐடி. நான் செக் பண்ணி பாருங்க. 2 seconds later. ஓ போட்டோ பார்த்தா இப்பதான். இப்படியா பாரி வெப்படி பாரி. ஏய் உன் மூக்கு செல்ல என் போன்ல தடவாத. சரி நான் அப்படியே ஆஃபீஸ் கிளம்புறேன். பாய். இந்தா இதுவும் கொடுக்க சொன்னேன். சீக்கிரம் இத பர்த்டேகள் புடுங்கிறதுக்குள்ள போட்டுரு. என்னன்னு பார்க்காம நீ அழுவுறியா? அது என்னது கறி துணி? அட பாவிகளா டேய். ஐயோ, கல்யாணம் பண்ணி போயிட்டா என்ன பண்ணுவேன்? கல்யாணம் பண்ணி போயிட்டா என்ன பண்ணுவேன்? யாரு கல்யாணம் பண்ணி போயிட்டா? அவ போயிட்டாளா? இல்ல, பொதுவா வந்து அப்படிதானே கேட்பாங்க வீட்டுல தங்கச்சி கிட்ட தான். நான் கல்யாணம் ஆகி போயிட்டா என்ன பண்ணுவேன்னு அதான் நானும் கேட்டேன். அவளா நீ கேட்கணும்ன்ற. கல்யாணம் ஆகி நீங்களும் நானும் தான் சாமி, நம்ம 2 பேரும் தான் சாமி. அமெரிக்கா எங்கேயாவது போயிட்டோம்னா என்ன பண்ணுவான்னு கேக்குறேன். அப்ப அவ கூட வருவா. மனுஷன் அக்கா, அந்த பிராங்க் ஒர்க் அவுட் ஆகல. நாங்க கனடா போறோம். ட்ரெஸ்ஸுக்கு மேல எங்கடி பாப்பா? சாரி ஸ்வேதா, தேடுறவளுக்கு எங்களுக்கு பொறுமை இல்ல. குண்டே, இது யார் வேலை தெரியுமா? அது என் வேலை இல்ல, பர்த்டே கேர்ள் வேலை. எனக்கு தெரிஞ்ச போட்டு படுத்துருப்பான்னு நினைக்கிறேன். டயர்ட் ஆயிட்டா. ஃபுல்லா சாக்லேட்டு எல்லாம் கொடுத்து விஷஸ் எல்லாம் வாங்கி டயர்ட் ஆயிட்டான். அவளுக்கும் சாக்லேட், அவளும் ஸ்கூல்ல போய் கொடுத்துட்டா. அவளும் இங்க பாரு சாக்லேட், எனக்கு ஒரு 10 சாக்லேட் கொடுக்கன்னு வாங்கிட்டு போயிட்டாளாம். அப்புறம் அவளுக்கும் கலெக்ஷன், இவளுக்கு வந்த கலெக்ஷன் அவளுக்கும் பாதிப்பாது. ஆமா, எல்லா கலெக்ஷனும் ஆனா வந்து திருப்பதி உண்டியலுக்கு தான் போச்சுன்னு வச்சுக்கீங்க. யாரு? ராம்பாலாஜி தான். பின்ன நான் 199 ரூபாய்க்கு டிஷர்ட் வாங்க வேண்டாமா? அதெல்லாம் உனக்கு தெரியாது, vlog பாக்குறவங்களுக்கு தான் புரியும். அண்ணா அந்த vlog ப்ரோமோட் பண்ணிட்டாரு. இப்போ வெக்கமா இல்லையா உனக்கு? இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு குத்தாங்க. இது நல்லா இருக்கே. இதோ பாருங்க, இது வந்து கையில போடுற இந்த பிரேஸ்லெட். இது வந்து கையில தான் போடுவாங்க. கையில தான் போடுவாங்க. ஓகே ஸ்வேதா, பாய். பாய்.
ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ. பாப்பாக்கு சொல்லிடு. ஏன்டா சிரிக்கிற? முதுகிலம்லாம் தெரியுதுடா. பாருங்க இது இந்த கம்பல். கம்பல் ரேஷன் சக்கரை ஒவ்வொரு ஸ்பூன் கொடுத்துருக்கா குண்டு எல்லாருக்கும். சத்தியமா சரி வரல. அதோ இது இதோ அப்புறம் இதோ இது. வாவ், பெங்களூருக்கு பார்சல் பண்ணிடு. உங்க ஏஸ்தட்டிக் ஹோம்க்கு நல்லா இருக்கும். ஹோம்க்கு ஓகேக்கா. இங்க பாருங்க இதை அப்படி ஆஃப் பண்ணி அப்புறம் இதோ இதுக்கா ஒரு பிளவுஸ் போட்டு தரலக்கா. பிளவுஸ் நாளைக்கு தரேன், இப்போதைக்கு வச்சுக்கோ. அண்ணா ஒரே கிஃப்ட் ப்ரீ பர்த்டேக்கு பர்த்டேக்கு போஸ்ட் பர்த்டேக்கு பிரிச்சு. ஆமா, அந்த கையில கழட்டி கொடு. அதுல ஏதாவது இருக்கா? இந்த இது மட்டும் பிரிச்சு கொடு, நான் அப்புறமா உனக்கு கொடுக்குறேன் இதை.